கொஸ்டின் இப்படி அந்த ம். நான் ஏற்கனவே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நாங்க சூரத்து கஹஃப்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்ஹம்த பார்த்தோம். அல்ஹம்து அல்லாஹ் புகழ்றது. அடுத்த சில சொற்கள் புகழ்ற சம்பந்தமான சொற்களை பார்த்தோம். சுக்கூர், மதஹ், இதுக்கு என்ன எப்படி வித்தியாசமாகுதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது நாங்க அல்லாஹ் புகழ்றோம். ஏன்னா அன்ஸல அலா அப்திஹி, தன்னுடைய அடியான் மீது அவன் இறக்கினான் அல் கிதாப, வேதத்தை இறக்கினான். இதுல நாங்க அபுதையும் ஏற்கனவே பார்த்தோம். அபுது என்பது நாங்க எங்கட பரிபாசையில நாங்க பாவிக்கிற நேரம் அதை ஒரு இழிவான ஒரு டேமா பாவிப்போம். ஆனா குர்ஆனிக் டேம்ல நாங்க அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்றது ஒரு ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப நாங்க அல்லாஹ் குர்ஆன்ல நாங்க பார்க்கலும் அல்லாஹ்வை புகழ்ற அல்ஹம்துலில்லாஹி வார இடங்களை பார்த்தால் அதுக்கு பல ரீசன்கள் இருக்கு. அதுக்கு போற ஏன் நாங்க அல்லாஹ் புகழணும் பாருங்க. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பார்த்த வரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவர் ரப்புல் ஆலமீனாக இருப்பதனால நாங்க அல்லாஹ் புகழ்றோம். அப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்து வருது. அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் ஏண்டா அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, அவன் தன்னுடைய அடியான் மீது கிதாபை இறக்கினான். எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல நாங்க கிதாப் என்பது குர்ஆனை குறிக்கும், அல்ல எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த முஸ்ஹஃபை குறிக்கும். இப்படி அல் குர்ஆன்ல கிட்டத்தட்ட அல் குர்ஆனை குறிப்பதற்கு பல பெயர்கள் வந்து அப்ப எங்களுக்கு தெரியும். உதாரணமாக நூறுன்னு ஒரு பேர் இருக்குது. நூறுனால் ஒளி. அப்படி வேற எனக்கு தெரிஞ்ச பெயர்கள் ஃபுர்கான், ஃபுர்கான், தஸ்கீரா, ஹுதா, பயான், அல் குர்ஆனு, இப்படி பெயர்கள். உதாரணமாக நூறு என்ற ஒளி. அப்ப இந்த பெயர்கள் உள்ள விசேஷம் என்னென்றால் நவீன காலத்துல தாஹா ஜாபிர் அலவானி சொல்றவர், நாங்க சாதாரணமாக ஒரு மனுஷனை இப்ப நான் ஒரு ஏ என்ற ஒரு மனுஷனை விளங்கப்படுத்தினோம். அவருடைய பண்புகளை விளங்கப்படுத்தினேன். அவர் இப்படித்தான் மெதுவா நடப்பாரு, அவருடைய பண்புகள் இப்படித்தான், அவர் கொஞ்சம் திடீர்னு கோபப்படுவாரு. சில நேரம் ஆளை பார்த்து ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு விளங்கு, நாங்க மனசுக்குள்ள எடுத்துக்கொள்ளும் இவர் இப்படித்தான். அப்போ அல் குர்ஆனை விளங்குறதுக்கு இன்னொரு வழி என்னென்றால், ஒரு குர்ஆனை விளங்கி கொள்றதுக்கான வழி அல் குர்ஆன பெயர்களை கொஞ்சம் டீப்பா விளங்குது. இப்போ அல் ஃபுர்கான் என்றால் ரைட், உண்மை எது பிழை எது, சரி எது பிழை எது, சத்தியம் எது அசத்தியம் எது, சொல்ற சரியா பிரிச்சு காட்டு. அல் பயான் மிச்சம் தெளிவானது. தஸ்கீரா இந்த உள்ளத்துக்கு ஞாபகத்தை ஏற்படுது. ஏன்னா உள்ளத்துல ஏற்கனவே அந்த உண்மை ஒன்று ஈக்கி உள்ளத்துக்குள்ளால. அப்ப குர்ஆன் என்ன செய்யணும், அதை எங்களுக்கு தொட்டு காட்டு, தொட்டி அதை கிளியர் பண்ணி விடும். அப்ப இப்படி அவர் தாஹா ஜாபிர் அலவானி சொல்ற என்னன்னா, நான் குர்ஆனை படிக்கிறதுக்கு அழகான ஒரு வழி ஒன்று என்னன்னா, குர்ஆன்ல அந்த பேர்கள் இருக்குது. அது குர்ஆன்ல அந்த பேர்களை நாங்க கொஞ்சம் டீப்பா விளங்கிக்கொள்ளும். விளங்கினா குர்ஆனை விளங்கின மாதிரி வரும் ஒரு கருத்தை சொல்லுவார். அந்த வகையில தான் அல் கிதாப் என்ற சொல்லும் குர்ஆனுக்கு மிச்சம் ஃபேமஸான ரெண்டு சொல் தான் அல் கிதாபு, திரும்ப அல் குர்ஆன். குர்ஆன்ல பல இடங்கள்ல வேணும். அல் குர்ஆன் சொல்றது எங்களுக்கு எல்லாம் மிச்சம் பரிச்சயமான சொல். நாங்க எப்பவும் அல் குர்ஆன் சொல்லிடுவோம். அதே அளவுக்கு குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம் கிதாப் என்ற சொல்லும் கூட பயன்படுத்தப்பட்டு. இந்த ரெண்டு சொல்லும் மிக முக்கியமான சொல் பேர்கள்ல. இந்த அவரோட கருத்துப்படி கிட்டத்தட்ட 34 பேர்கள் குர்ஆனுக்கு நேரடியான பேர்கள். அதுல மிச்சமே கூட பயன்படுத்தப்பட்ட ரெண்டு பெயர்கள் தான் அல் கிதாபு வல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா தன் அடியார் மீது கிதாபை இறக்கினார். இன்னும் பல இடங்கள்ல குர்ஆன் வரும். இந்த ரெண்டு சொல்லையும் ஒரு விசேஷம் உண்டு. அல்லாஹ் தஆலா கூட பயன்படுத்தின ரெண்டு சொற்கள். அது ரெண்டுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. என்னென்னால் அளவிலகப்படுத்தின சிலாக்க சொல்லுவாங்க, இந்த எங்கள்கிட்ட கையில இருக்கக்கூடிய முஸ்ஹப் பாதுகாக்கப்பட்ட ரெண்டு வழிமுறைகள் சொல்லுவோம். அது கிதாப் உண்டா எங்களுக்கு தெரியும். அது அடிப்படை வினைச்சொல் எப்படி வரும், வெர்ப். கிதாப் வெர்ப் கதப, கதபண்டா எழுதினான். அஹ்லுல் கிதாப்னு பாவிப்போமே, அஹ்லுல் கிதாப் அவங்க அந்த எழுத்துல நல்ல அந்த
ஏற்கனவே அந்த அறிவொண்டி இருந்தது அவங்களுக்கு, எழுத்துல அறிவுல அந்த வேதங்க சம்பந்தமான அறிவு. அதுக்கு தானே அஹ்லுல் கிதாப். அல் குர்ஆன் என்பது அட verb கரஅ. நான் சொல்றது அலக் இக்ரான்னு தொடங்கும். கரஅ. கரஅ என்றால் ஓதினான், வாசித்தான். கத்தபாண்ட எழுதினான். இப்ப நீ அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட 2 மெத்தடையும் எடுத்து பாருங்க. ஒன்று எழுத்து ரீதியாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு, குறிப்பாக அந்த எழுத்து துறையில ஈடுபாடு கொண்ட சஹாபாக்களுக்கு எழுதுறதுக்கான அனுமதியை கொடுத்தார். குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்ன. அப்ப ஆயிஷா நாயிட்ட எழுத்து இருந்தது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு குர்ஆன் எழுத்து பிரதிகள் இருந்தது. அந்த இன்றைக்குள்ள அமைப்புல இல்ல, ஆனால் வித்தியாசம் அவங்க இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எழுத்துகள் இருந்தது. அப்ப அது அவங்களோட மாணவர்களுக்கு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால அவருக்கு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று இருக்கு, ஸ்கூல் ஒன்று இருக்கு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போறாங்க. அப்ப அவர் என்ன செய்வார், அவரோட மாணவர்களை அதை படிப்பிச்சார் அந்த குர்ஆன். அதே நேரம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு வெளியில மாணவர்கள் இருந்தாங்க. அப்ப அவர் அந்த மாணவர்கள் படிப்பு இப்படி எழுத்து வடிவில் அந்த அல் குர்ஆன் பரவ தொடங்கும். அதே நேரம் ஓதி காட்டின அந்த நிலையில ஒவ்வொரு சஹாபாக்களும் அதை ஹிஃபுல் பண்ண தொடங்கினாங்க. முழு குர்ஆனும் பாடமா இருந்தது. அது மெதுவாக ஒரு சஹாபி, தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள் இப்படி பரவ தொடங்கிச்சு. இனி அல் குர்ஆன் அடுத்த வேதங்களை விட்டு வித்தியாசமாகக்கூடிய ஒரு இடம்தான் அது ஹிஃபுல் பாதுகாக்கப்படும். அல் குர்ஆனே சொல்ற மாதிரி, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னல் குர்ஆன் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்களே குர்ஆனை இறக்கினோம், நாங்களே அதை பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்கப்படுதுன்னா, ஒன்று கிதாப் என்ற வடிவுல பாதுகாக்கப்படுது, இரண்டாவது அல் குர்ஆன் என்ற வடிவுல பாதுகாக்கப்படுது. நவீன காலத்தில் எங்களுக்கு தெரியும், ஓரியன்டலிஸ்ட் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க என்றால், இஸ்லாத்துக்கு எதிராக கேள்விகளை உருவாக்க தொடங்கி. அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க் என்னென்றால் இஸ்லாத்தை படிக்கிறது, இஸ்லாத்துல இருந்து சில கொஸ்டின்கள் ரைஸ் பண்றது, இஸ்லாத்துல சந்தேகத்தை ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்துக்கு குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய முஜத்திதுகளை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தான். மார்க்கத்துல கேள்விகள் உருவாக நேரம் அதை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வகையில ஓரியன்டலிஸ்டுகளும் எழுப்பின கேள்விகளுக்கு காலத்துக்கு காலம் பதிலளிக்கக்கூடிய ஸ்காலர்ஸ்கள் அல்லாஹ் தாலா உருவாகி கொண்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு தெரியும், அப்துல்லா தர்ராஸ் சொல்றவர், அவர் இஜிப்சியன். அவரு பிரான்ஸ்ல வந்து படிக்கிறார். படிச்சு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அல் குர்ஆன் ஊடாக, அல் குர்ஆன் ஒரு சயின்டிபிக்காக நிறுவினார். அல் குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டது, இது மனித படைப்புகள் அல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்த கலாம் என்று அவர் ரிப்ளை கொடுத்தார். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், அல்ஜீரியா ஸ்காலர் மாலிக் பின் நபின்ற ஒரு ஆள், அவரும் பிரான்ஸ்ல வந்து படிச்சு அவரும் இப்படியான கேள்விகளுக்கு. எனவே அல் குர்ஆன் இல்ல எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹு தாலா அந்த கிதாபை இறக்கினான், அல் குர்ஆன் இறக்கினான், அதை பாதுகாத்தான். ஏன்னா எங்களை கையில இருக்கக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய அல் குர்ஆன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது எங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம். அல் குர்ஆன்ல சந்தேகம் இல்லைன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம். இஸ்லாத்துக்கு புதுசா வாராக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம், அல்ல இஸ்லாத்தை தேடி படிக்கிறாக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்ற அந்த கன்செப்ட். இப்ப அல்லாஹ் நாங்க புகழத்துக்கு இந்த இந்த வசனத்துல 2 காரணம். ஒன்று, அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கினது ஒன்று, கிதாபை இறக்கினது ஒன்று. ரெண்டாவது, அந்த குர்ஆனை, அந்த கிதாபை வலம் யஜ்அல் லஹு இவஜா, அதுல அல்லாஹு தாலா லம் யஜ்அல் ஆக்கவில்லை, இவஜ். இவஜ்னா என்னென்றால் கோணல் அல்லது கொஞ்சம் வளைவு, நெளிவு சுழிவு. நான் சொல்லுவோமே வளைஞ்சிக்கிறேன், அப்படி ஒண்ணும் இல்லை. அதை நாங்க கருத்து ரீதியாக பார்த்தால் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. நாங்க நேரடியாக ஐவாஜ்னா என்னன்னா, ஒரு கம்பு, நாங்க ஒரு மரத்துல அந்த பிரான்ச் வந்து வளைஞ்சி, கம்பு வளைஞ்சு போயிடுச்சு. அப்ப அதுக்கு நாங்க ஐவாஜ்னு பாயும். ரோடு ஒன்றுண்டா, ரோட்ல கொஞ்சம் ஒரு கர்வ்ஸ்கள் வந்தா நாங்க அதுக்கு சொன்ன ஐவாஜ். அதை நாங்க கருத்து ரீதியாக நாங்க பார்க்கிற நேரம் அந்த கருத்து என்னென்றால் கன்ஃபியூஷன். ஏன்னா வலம் யஜ்அல் லஹு ஐவஜா, அந்த கிதாபை இறக்கினதுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்க புகழ்றோம். திரும்ப அந்த கிதாப்ல இவஜ் ஒன்றும் இல்லை.
ஒரு கன்ஃபியூஷன். இப்ப எங்களுக்கு சில நேரம் நாங்க சூறாக்களை வாசிக்கிற நேரம், உதாரணமாக ஒரு சூறா ஒன்று எடுத்தோம், சூரத்துல் ஃபஜ்ர் எடுங்களேன். சூரத்துல் ஃபஜ்ர் எடுத்தால் சூரத்துல் ஃபஜ்ர் ஒரு சின்ன ஒரு சூறா. அப்ப சூரத்துல் ஃபஜ்ர்ல எங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்ட்டுக்கு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், திரும்ப சொத்துக்களை பத்தி பேசுறான், சத்தியம் செய்யறான், சில சமூகங்களோட அழிவை பத்தி பேசுறான், திரும்ப சொத்துக்களை பத்தி பேசுறான், திரும்ப மறுமையை பத்தி பேசுறான். ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப ஆனா உண்மையில பார்த்தா அது கன்ஃபியூஷன் இல்லை. அப்ப கன்ஃபியூஷன் மாறி விளங்கினால் அதுல பிரச்சனை என்னன்னா எங்கட பிரச்சனையை தவிர கிதாபில் உள்ள பிரச்சனை அல்ல. ஏன்னா கிதாப் வந்தது அலீமுன் ஹபீர், அல்ல அலீம் தீர்ந்து வந்தது, ஹபீர் தீர்ந்து வந்தது. அது விளங்குன பிரச்சனை மாறி இருந்து எங்கட எங்கட கெப்பாசிட்டி, எங்கட நாலேஜ் கெப்பாசிட்டி குறவு. அப்ப அதை நாங்க கவனமா விளங்கணும், விளங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா ரீட் பண்ணணும், ஸ்காலர்ட்ட தங்கிக்கணும், வாசிக்கணும். அது கிளியரா உதாரணமா நவீன காலத்து அதுக்கு நாங்க சொல்லுவோம் என்னென்றால் ஒரு சூறால நாங்க நுதுமுல் குர்ஆன் சொல்லுவோம். குர்ஆன்ட ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு சூறாட ஸ்ட்ரக்சர். அப்ப அல் குர்ஆன்ல அந்த ஒவ்வொரு இடத்துக்கிடையிலும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஈவன் ஒவ்வொரு ஆயத்துக்கிடையிலும் ஒரு நல்ல கனெக்ஷன் உண்டு. ஒரு சூறால உள்ள ஒவ்வொரு அந்த பகுதிகள், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு சமூகத்துல அழிவு, திரும்ப சொத்து, திரும்ப மறுமை, சொத்து ஃபஜ்ர்ல. அப்ப அந்த மூணுக்கும் இடையில ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி உண்டு. அதை நாங்க எந்த அளவு தூரம் டீப்பாக கவனமாக விலை கொள்வோமோ அந்த சூறாக்குள்ளுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த இன்டர் கனெக்டிவிட்டி எங்களுக்கு தெளிவா. உண்மையில கன்ஃபியூஷன் நீக்காது. அதுக்குள்ள மேலோட்டமா பார்த்தா கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கு, ஆனா கன்ஃபியூஷன் நீக்கி. இது ஒரு ஒரு குர்ஆனை விலை கொடுத்து அழகான ஒரு மெத்தடாலஜி. ஒரு சூறாவை நாங்க எடுத்து அதை வந்து ஒவ்வொரு செப்டரா உடைக்கி அது பேசுற அந்த டோனை வச்சு குர்ஆனை எடுத்து திடீர்னு உலகத்தை பேசும், திடீர்னு மறுமையை பேசும், ஒரு சமூகத்துல அழிவை பேசும், அல்ல எங்களை பார்த்து பேசுற மாதிரிக்கும், சுவர்க்கத்தை நோக்கி போகும், நரகத்தை பத்தி பேசும். அது எல்லாத்துக்கும் வரையும் அழகான ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. இப்ப அதை நாங்க கவனமாக வாச்சு, அதை கொஞ்சம் டீப்பா பார்த்து, நாங்க கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி அதை கனெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்து, இது ஒரு ஸ்காலர்ட்ட படிச்சு இது பாக்குறேன். அடே அதாவது அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் உண்டு. அப்ப உண்மையில அந்த கன்ஃபியூஷன் எங்கட கன்ஃபியூஷனே தவிர அல் குர்ஆன்ல கன்ஃபியூஷன். உதாரணமா குர்ஆன்ல நீங்க பாருங்க, சில வசனங்களை விளங்குற நேரம் கூட சில இடங்கள்ல அஸ்ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் சொல்லிட்டு பூமி சொல்லு. எப்படி வரணும்? வானங்களும் பூமிகளும் வரணும். ஏன் வானங்களை ப்ளூரலா பாவிச்சுட்டு பூமியை சிங்குலரா பாவிச்சு? அப்ப குர்ஆன்ல சிக்கல் உண்டிக்குதா இது பார்த்தா இல்ல. சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவோம் மனுஷனை நாங்க படைச்சோம் களிமண்ணாலன்னு சொல்லி. இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க நாங்க மனுஷனை படைச்சோம் நுத்துஃபாவால படிச்சது சொல்லுவோம், இந்திரிய துளியால். குர்ஆன்ல கருத்துப்பாடி ஒரு புள்ளை ஒன்று கிடைக்கிறதுக்கு ஆண் பெண்ணும் ஜிமால ஈடுபடணும், சேரணும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி எந்த தொடர்பும் இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றிருக்கு. அப்ப அங்க கன்ஃபியூஷன் ஒண்டிக்குதா இது பார்த்தா உண்மையில பார்த்தா அப்படி இல்லை. எங்களுக்கு கன்ஃபியூஷன் மாறி சொல்லுங்க. ஆனால் அல் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு ஐவஜா. அதுல எந்த கோளாறும் இல்லை, வெரி கிளியர். எல்லாம் மனுஷனுக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாம் வெரி கிளியரா. அதாவது அல் குர்ஆன் இன்னொரு சொல்லுல பாதிக்கும் அப்படின்னா அல் முஹ்கமாத்னு பாதிக்கும். முஹ்கமாத் எல்லாம் வெரி சரியா அழகா பிணைக்கப்பட்டி அது முஹ்கமாத், அதுல நோ டவுட். சரியா? ரைட். இதுதான் இன்றைக்குள்ள இது. நாங்க இன்ஷா அல்லாஹ் கையிமன் லியுந்திர சொல்றது, அது கையிம் என்ற சொல்லும் இதோட இவஜாவோட தொடர்படக்கூடிய ஒரு சொல். இன்ஷா நாங்க அதை டைமை கருத்தில் கொண்டு அடுத்ததுலேருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.